ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இந்தியன் வீடியோவில், அதாவது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகக்குள்ள எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும்ன்றதை பற்றி நான் ரெண்டு விஷயம், அதாவது ரெண்டு டிப்ஸ் சொல்லித்தர போகிறேன். இது கூடுதலாக இப்போ இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க நிறைய பேர், நிறைய யங்ஸ்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஸ்டீவன். வெல்கம் டு மை சேனல் ப்ளாகிங் ஸ்டீவ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ என்ன மாதிரியான கேள்விகள் அவங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காமல், இல்லாட்டிக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நாங்கள் படித்து கொண்டு போகணும்னு அப்படி யோசிக்காமல், எங்களோட ஆட்டிடியூட்டை நாங்கள் எப்படி வளர்த்து கொள்ளலாம், டெவலப் பண்ணி கொள்ளலாம்ன்ற பற்றின ஒரு விஷயமாக தான் இந்தியன் வீடியோ இருக்க போகுது. ஸோ அதில் நான் முக்கியமாக நான் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக நான் ஒரு ரெண்டு விஷயம், அதாவது ரெண்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம், இப்போ நாங்கள் அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறதால, அதாவது ஒரு இன்டர்வியூவில் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, நாங்கள் என்ன மாதிரியான பதில் சொல்லணும், இப்போ அதெல்லாம் பார்த்து கொண்டு போகிறதால பிரயோசனம் இல்லையாண்டு. அதில் பிரயோசனம் இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் இருக்குது. அதை மீறி நீங்களும் ஒரு விஷயத்தின் வடிவாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தெரியுமோ அதில் 2 மடங்கு இன்டர்வியூ பண்ணுற ஆக்களுக்கும் தெரியும். அதுதான் உண்மை. ஸோ இப்போ ஒரு இடத்துலக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகக்குள்ள அவங்க கட்டாயம் பார்ப்பாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அதை படித்ததை வச்சுக்கொண்டு எவ்வளோத்துக்கு யூஸ் பண்ண போறீங்கன்றது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகிறேன்னு சொன்னால் படிக்கிறதுக்கு, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், இன்றைக்கு நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதில் முதலாவது விஷயம், உங்களுக்கு கற்றுக்கொள்கிற மனப்பாங்கு இருக்குதான்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. இப்போ கூடுதலான நல்ல கம்பெனிஸ் எப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களோட கம்பெனிக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ட்ரை பண்ணக்குள்ள உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், இப்போ உங்களோட மனநிலை எதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லாட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு பழகணும்னோட ஆசையாக இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூவில். இப்போ உலகம் மாறிக்கொண்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய சிஸ்டங்கள் சேஞ்ச் ஆகி கொண்டிருக்குது, டெக்னாலஜியும் வளர்ந்து கொண்டே போகுது. ஸோ ஒவ்வொரு முறையும், அதாவது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 1 வருஷத்துக்கு ஒருக்கா கம்பெனி அவங்களோட சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. ஸோ அந்த நேரம் நீங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்களும் அந்த சேஞ்சுக்கு ரெடியாக இருக்கணும், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்படி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் மாறுவீங்களா இருந்தால் கட்டாயம் அது கம்பெனிக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல் விஷயம் கற்றுக்கொள்கிற மனப்பாங்கு உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி இன்டர்வியூவில் வச்சு செக் பண்ணுவாங்க. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் டீமோட அங்கே வேலை செய்கிற ஆக்களோட கோஆப்ரேட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு விரும்புவீங்களான்றதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது நான் தனியால், நான் சொல்கிறது தான் கம்பெனி கேட்கணும், நான் இல்லாட்டிக்கு இந்த கம்பெனி இல்லைன்ற மனப்பாங்கை விட்டுட்டு, அந்த மனநிலையை விட்டுட்டு, நானும் ஒரு ஆள், அவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த கம்பெனி, ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவோம், எதுவும் உதவி கேட்டால் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன், அதே டைமில் ஏண்ட வேலையும் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறேன்ற ஒரு மனநிலை இருக்குதான்றதையும் அந்த இன்டர்வியூவில் வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க உங்களை. ஸோ 2வது விஷயம், நீங்கள் டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி தான் இன்டர்வியூண்டு வரக்குள்ள நிறைய விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே கற்றுக்கொள்றதுல தான் இருக்குது. நாங்கள் எவ்வளோத்துக்கு எங்களை கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.